வணக்கம் நேயர்களே. ஐரோப்பிய செய்திகளின் மதிய நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள் குடியேறிகளை தள்ளும் பெலாரஸ், ரஷ்யாவின் கூட்டாளி மீது குற்றச்சாட்டு. ஸ்பெயினில் அதிவேகமாக செல்லாவிட்டாலும் அபராதம் விதிக்கும் புதிய கேமராக்கள். ஐரோப்பிய ஒன்றியம் புதிய தடைகளால் கடும் கோபத்தில் ரஷ்யா. வைஃபை பெயரால் வந்த விபரீதம், துருக்கி விமானம் அவசர தரையிறக்கம். குரேசியாவில் 18 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் கட்டாய ராணுவ சேவை. பிரித்தானியாவில் 13 வயது சிறுமியை வன்கொடுமை செய்த குடியேறி கைது. பிரித்தானியா மற்றும் ஐரோப்பாவுக்கு அணுவாயுத அழிவு அச்சுறுத்தல் விடுத்த ரஷ்யா. சுவிஸில் போலி இணையதளங்கள் மூலம் ஆன்லைன் ஷாப்பிங் மோசடி, நுகர்வோர் அமைப்பு எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள் குடியேறிகளை தள்ளும் பெலாரஸ், ரஷ்யாவின் கூட்டாளி மீது குற்றச்சாட்டு. ரஷ்யாவின் நெருங்கிய கூட்டாளியான பெலாரஸ் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளான போலந்து, லாட்வியா மற்றும் லிதுவேனியா ஆகிய நாடுகளுக்குள் திட்டமிட்டு அகதிகளை அனுப்பி வருகிறது. இது ஒரு சாதாரண குடியேற்ற பிரச்சினை அல்ல என்றும், ஐரோப்பாவை பலவீனப்படுத்த பெலாரஸ் முன்னெடுக்கும் கலப்பு போர் எனவும் அந்நாடுகள் குற்றம் சாட்டியுள்ளன. மத்திய கிழக்கு மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளில் இருந்து வரும் அகதிகளை பெலாரஸ் அரசு எல்லையோர பகுதிகளுக்கு அழைத்து வந்து வலுக்கட்டாயமாக ஐரோப்பிய எல்லைக்குள் தள்ளி விடுவதாக கூறப்படுகிறது. இந்த நடவடிக்கைக்கு பின்னால் ரஷ்யாவின் மறைமுக ஆதரவு இருப்பதாக ஐரோப்பிய பாதுகாப்பு அதிகாரிகள் சந்தேகிக்கின்றனர். எல்லையில் அதிகரித்து வரும் இந்த அச்சுறுத்தலை சமாளிக்க போலந்து மற்றும் லாட்வியா ஆகிய நாடுகள் தங்கள் எல்லை பாதுகாப்பை தீவிரப்படுத்தியுள்ளன. மனிதாபிமான நெருக்கடியை உருவாக்கி ஐரோப்பிய நாடுகளிடையே பிளவை ஏற்படுத்துவதே பெலாரஸின் நோக்கம் என்று அரசியல் வல்லுநர்கள் எச்சரித்துள்ளனர். ஸ்பெயினில் அதிவேகமாக செல்லாவிட்டாலும் அபராதம் விதிக்கும் புதிய கேமராக்கள். ஸ்பெயினில் சாலை பாதுகாப்பை உறுதி செய்ய அதிநவீன செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் கொண்ட கேமராக்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த கேமராக்கள் வாகனத்தின் வேகத்தை மட்டும் கணக்கிடாமல் ஓட்டுநர்களின் மற்ற விதி மீறல்களையும் துல்லியமாக கண்டறிகின்றன. குறிப்பாக சீட் பெல்ட் அணியாமல் இருப்பது மற்றும் வாகனம் ஓட்டும்போது செல்போன் பயன்படுத்துவது போன்றவற்றை இவை படம் பிடித்துவிடும். மேலும் சிவப்பு விளக்கை மதிக்காமல் செல்வது மற்றும் தடை செய்யப்பட்ட பாதைகளில் நுழைவதையும் இவை கண்காணிக்கும். கேமராக்கள் இருக்கும் இடத்திற்கு சற்று முன்பாக வேகத்தை குறைத்துவிட்டு அதை கடந்தவுடன் மீண்டும் வேகத்தை அதிகரிப்பவர்களையும் பிடிக்க தனி அமைப்புகள் உள்ளன. விதிமீறல்கள் கண்டறியப்பட்டால் ஓட்டுநர்களுக்கு 200 யூரோக்கள் வரை அபராதமும் உரிமம் புள்ளிகள் குறைப்பும் உடனடியாக விதிக்கப்படும். ஐரோப்பிய ஒன்றியம் புதிய தடைகளால் கடும் கோபத்தில் ரஷ்யா. உக்ரைன் மீதான போரை தொடர்ந்து ரஷ்யாவுக்கு எதிராக 15வது கட்ட பொருளாதார தடைகளை விதிக்க ஐரோப்பிய ஒன்றியம் திட்டமிட்டுள்ளது. ரஷ்யாவின் எரிசக்தி துறை மற்றும் இராணுவ தொழில்நுட்பத்துக்கு தேவையான உதிரி பாகங்கள் கிடைப்பதை தடுப்பதே இந்த தடைகளின் முக்கிய நோக்கமாகும். இதற்கு பதிலடியாக ஐரோப்பிய நாடுகளுக்கான எரிவாயு விநியோகத்தை முழுமையாக நிறுத்தப் போவதாக ரஷ்ய அதிபர் மாளிகை மறைமுகமாக எச்சரித்துள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் இந்த நடவடிக்கை பொருளாதார தற்கொலை போன்றது என்று ரஷ்ய வெளியுறவு அமைச்சகம் விமர்சித்துள்ளது. இந்த தடைகளால் ஐரோப்பாவிலேயே எரிபொருள் விலை உயர்ந்து சாமானிய மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என கிரெம்ளின் கூறியுள்ளது. போரை நிறுத்துவதற்கு பதிலாக தடைகளை விதிப்பது பதற்றத்தை மேலும் அதிகரிக்கும் என அரசியல் நோக்கர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். வைஃபை பெயரால் வந்த விபரீதம், துருக்கி விமானம் அவசர தரையிறக்கம். ஸ்தான்புல்லிலிருந்து பார்சிலோனா நோக்கி வந்த துருக்கி ஏர்லைன்ஸ் விமானம் வெடிகுண்டு மிரட்டல் காரணமாக எல்ஃப்ராட் விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. விமானத்தில் இருந்த பயணி தனது மொபைல் வைஃபை ஹாட்ஸ்பாட் என பொருள்படும் வகையில் பெயரிட்டது இந்த குழப்பத்திற்கு தொடக்க புள்ளியாக அமைந்தது. இந்த சந்தேகத்துக்குரிய வைஃபை பெயரை கண்ட விமான குழுவினர் உடனடி பாதுகாப்பு நெறிமுறைகளை பின்பற்றி விமானத்தை தரையிறக்க முடிவு செய்தனர். தரையிறங்கியதும் 148 பயணிகள் மற்றும் 7 பணியாளர்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்ட நிலையில் மோப்ப நாய்கள் உதவியுடன் விமானம் முழுமையாக சோதனையிடப்பட்டது. ஸ்பெயின் சிவில் கார்ட் போலீசார் நடத்திய தீவிர சோதனையில் விமானத்தில் வெடிப்பொருட்கள் எதுவும் இல்லை என்பதும் அது ஒரு வெறும் வதந்தி என்பதும் உறுதி செய்யப்பட்டது. இந்த சம்பவத்தின் போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஸ்பெயின் மற்றும் பிரான்ஸ் நாட்டு போர் விமானங்கள் அந்த துருக்கி விமானத்திற்கு பாதுகாப்பாக அழைத்து வரப்பட்டன. இத்தகைய தேவையற்ற பீதியை ஏற்படுத்திய நபரை கண்டறிய போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர்.
குரேசியாவில் 18 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் கட்டாய ராணுவ சேவை. உக்ரைன் போர் மற்றும் பிராந்தியத்தில் நிலவும் பாதுகாப்பற்ற சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு குரேசியா மீண்டும் கட்டாய ராணுவ சேவையை நடைமுறைப்படுத்துகிறது. கடந்த 2008ஆம் ஆண்டு ரத்து செய்யப்பட்ட இந்த நடைமுறை சுமார் 18 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் கொண்டுவரப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக 1200 இளைஞர்களுக்கு இதற்கான அழைப்பு கடிதங்கள் அனுப்பப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. ராணுவத்தில் சேருபவர்களுக்கு 2 மாத கால தீவிர பயிற்சி அளிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இளைஞர்களிடையே ஒழுக்கத்தை மேம்படுத்தவும் தேச பாதுகாப்பை உறுதி செய்யவும் இந்த நடவடிக்கை உதவும் என அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் கூறினார். நேட்டோ அமைப்பில் உறுப்பினராக உள்ள குரேசியா தனது ராணுவ பலத்தை அதிகரிக்க இந்த முடிவை எடுத்துள்ளது. பிரித்தானியாவில் 13 வயது சிறுமியை வன்கொடுமை செய்த குடியேறி கைது. தனது 13 வயது மாற்றாந்தாய் மகளை பாலியல் வன்கொடுமை செய்த 21 வயது குடியேறி இளைஞர் ஒருவருக்கு பிரித்தானிய நீதிமன்றம் 10 ஆண்டுகள் மற்றும் 6 மாதங்கள் சிறை தண்டனை விதித்துள்ளது. இங்கிலாந்தின் நார்த்தம்பர்டன்ஷயர் பகுதியில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கொடூர சம்பவம் நிகழ்ந்தது. குற்றம் நடந்த பிறகு அந்த நபர் சட்ட நடவடிக்கைகளில் இருந்து தப்பிக்க லண்டனில் இருந்து ஜெர்மனியின் பிராங்க்பர்ட் நகருக்கு விமானம் மூலம் தப்பிச் சென்றுள்ளார். எனினும் சர்வதேச பிடிவாரண்ட் மூலம் தேடப்பட்டு வந்த அவரை ஜெர்மனி அதிகாரிகள் கைது செய்து மீண்டும் பிரித்தானியாவிடம் ஒப்படைத்தனர். விசாரணையில் அவர் சிறுமிக்கு திட்டமிட்டு பாலியல் தொல்லை கொடுத்தது ஆதாரங்களுடன் உறுதி செய்யப்பட்டது. பிரித்தானியா மற்றும் ஐரோப்பாவிற்கு அணுவாயுத அழிவு அச்சுறுத்தல் விடுத்த ரஷ்யா. உக்ரைனுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து வரும் பிரித்தானியா உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளை அணுவாயுதங்கள் மூலம் அழிக்க நேரிடும் என்று ரஷ்யாவின் உயர்மட்ட ஆலோசகர் செர்ஜி கரகனோவ் எச்சரித்துள்ளார். ரஷ்ய அதிபர் புட்டினின் நெருங்கிய கூட்டாளியான இவர் ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யாவை தோற்கடிக்க நினைப்பது ஒரு கற்பனையான மாயை என சாடியுள்ளார். ஒருவேளை ரஷ்யா தோல்வியின் விளிம்பிற்கு தள்ளப்பட்டால் அது நிச்சயம் அணுவாயுதங்களை பயன்படுத்தும் எனவும் அதன் விளைவாக ஐரோப்பா முழுமையாக அழியும் என்றும் அவர் கூறினார். சுவிஸில் போலி இணையதளங்கள் மூலம் ஆன்லைன் ஷாப்பிங் மோசடி, நுகர்வோர் அமைப்பு எச்சரிக்கை. சுவிட்சர்லாந்தில் போலி இணைய விற்பனை நிலையங்கள் மூலம் பொதுமக்கள் ஏமாற்றப்படுவது குறித்து 1500க்கும் மேற்பட்ட புகார்கள் பதிவாகியுள்ளன. மோசடி தொடர்பான ஆலோசனைகள் மற்றும் புகார்கள் கோரி சுமார் 8640 கோரிக்கைகளை நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்பு பெற்றுள்ளது. இந்த மோசடி இணையதளங்கள் தங்களை பாரம்பரிய சுவிஸ் நிறுவனங்களாக காட்டிக்கொண்டு வாடிக்கையாளர்களை நம்ப வைக்கின்றன. ஆர்டர் செய்த வாடிக்கையாளர்களுக்கு நீண்ட காத்திருப்புக்கு பிறகு சீனாவிலிருந்து மிகவும் தரமற்ற தயாரிப்புகள் வந்து சேருகின்றன. பல சந்தர்ப்பங்களில் பணம் செலுத்தியும் பொருட்கள் வந்து சேருவதில்லை. செலுத்திய பணத்தை திரும்ப பெறுவதும் கிட்டத்தட்ட சாத்தியமற்றதாக உள்ளது. சமூக வலைதள விளம்பரங்களை கண்டு ஏமாறாமல் இணையதளத்தின் நம்பகத்தன்மையை சரிபார்த்த பின்னரே பொருட்களை வாங்குமாறு அந்நாட்டு நுகர்வோர் அமைப்பு அறிவுறுத்தியுள்ளது.